கேம் சேஞ்சர் படம் வந்து அதாவது நீங்கள் முதல்ல சங்கர் பண்ணுறான்னு சொல்லும்போது ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது சார். இந்த ராம் சரணுக்கு பயங்கர உற்சாகம். ஆமாம், கதை. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் வந்துடலாம். ஏறக்குறைய ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் நமக்கு உண்டு. உருவாக்கிடலாம்னு நினச்சிட்டு இருந்தார் அவர். ஒரு 1000 கோடிக்கான ஒரு பெரிய ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ, டாப் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்துடலான்னு நினச்சிட்டு இருந்தார். ஏன்னா சங்கர் டைரக்ஷன். சங்கர் ஒரு டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம்லாம் காட்டுவார், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். நீங்கள் 2 எப்போ படுத்துச்சோ அப்போவே இவங்களுக்கு உதறல் எடுத்துடுச்சு ராம் சரணுக்கு. என்னய்யா சங்கர் பண்ணது, கமலஹாசன் நடித்து அந்த படம் போல் இந்த மாதிரி ரவுளும் மொக்கையாக இருக்குது, இவர் பண்ணி என்ன ஆகுது, நமக்கு வேறு பண்ணியிருக்காரு, எம்னாகும் தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டம் வந்தாச்சு. அப்போவே அவங்களுக்கு பதட்டம் உண்டாயிட்டு, அப்போ இருந்தே அவங்களுக்கு அந்த சைடில் வந்து கொஞ்சம் பயங்கர ஷாக் அவங்களுக்கு. இதே மாதிரி இதாகிடுமோ நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தால், இல்லை இது வேறு மாதிரி நானே பண்ணுறேன் உட்காந்து அப்படி இப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தார். நம்ம பல படங்களை பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வந்துருச்சு எல்லோருக்கும். முதல்வன் பார்த்துருக்கோம், மற்ற படம் இப்போ சங்கருடைய மேக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வரும் இல்லை சில பேருக்கு. சில படங்களுடைய இவங்க அந்த பழைய கதையெல்லாம் சேர்த்து இந்த சீன்லாம் சேர்க்கும்போது ஓகே அவருடைய வழக்கமான படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சோம். ஆனால் இவர் வந்து தில்ராஜ் தான் இது பண்ணியிருக்காரு. தில்ராஜ் அது இல்லாமல் தில்ராஜுக்கு ஒரு சில தேட்டர்ஸ் இருக்குது சார். அதே மாதிரி இவருடைய அந்த குடும்பத்துக்கும், சிரஞ்சீவி குடும்பத்துக்கும் சில தேட்டர் இருக்குது. அவங்களும் 50-60 தேட்டர்லாம் வச்சுருக்காங்க. அதனால் ஒரு இது கிடையாது, தேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல பப்ளிசிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய அளவில். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான், ஆக்ஷன் பிளாக் தான் அதிகம். ஆனால் என்ன, சின்னதாக ஒரு லவ் இருக்குது, சின்னதாக ஒரு அம்மா சென்டிமெண்ட், ஒரு கதை ஒன்று இருக்குல்ல சார், அதுக்குன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதையோடு அவன் போகிறான். எத்தனை ஆக்ஷன் பிளாக் வந்தாலும், அத்தனை இது வந்தாலும் கூட அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா. அந்த அம்மா சென்டிமெண்ட், மனைவியுடைய சென்டிமெண்ட், அந்த மனைவிக்கு அந்த குழந்தை இருக்குன்னு இந்த சென்டிமெண்ட், இதெல்லாமே வந்து மனசை டச் பண்ணுற மாதிரி போகும்போது ஒரு கதை ஒன்று இருக்குது. அதனால் உங்களுக்கு அதை ஏற்றுக்கிறாங்க. பிரம்மாண்டம் ஒன்று, ரெண்டையும் சேர்த்து ஒரு கதையை ஒன்று. பிரம்மாண்டம் என்ன தான் பிரம்மாண்டம் இருந்தாலும் அது ஒரு கதை இருந்தால் தான். கதை இல்லாமல் பிரம்மாண்டம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? அதாவது இன்றைக்கி வந்து கதை எல்லாம் யாருமே கதை பண்ணுறதே கிடையாது சார். ஒரு 10 சீன் பிடிக்கிறாங்க சார். 10 சீன் நச்சுன்னு 10 சீன். இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 5 சீன், செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 சீன் போகிறோம். நீங்கள் இதுக்கு உதாரணம்னா நீங்கள் 8 சீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 4, இன்ட்ரோலுக்கு பின்னாடி 4, அவ்வளோதான். படம் சக்ஸஸ் அப்படின்னு வச்சுருவாங்க. சீன் தான், நீங்கள் பிடிக்கிற சீன் தான். சீன் ஒரு புதுசாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே சமயத்தில் சென்டிமெண்ட் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நல்ல சீனாக இருக்கணும். அப்போ ஓடிடுது. ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே தானே சார் இருக்கார். கண்ணாடி கூண்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அந்த முன்னே எல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய ஆட்கள் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பார். சுஜாதான்னு இருந்தார் சார். சுஜாதா கிட்டே பேசுவார். சுஜாதா கதை வசனம் எழுதுவார். சுஜாதா வந்து உங்களுக்கு எல்லாமே படிப்பார். சுஜாதா எப்படி சொல்லுவார்னா, கருமாதி கார்டு கொடுப்பாங்க பாருங்கள், அதையும் வாங்கி படித்து பாருங்கள், அதுலேயும் ஒரு நியூஸ் இருக்குது அப்படிம்பார். அந்த அளவுக்கு படிக்கணும்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு சுஜாதா. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி உட்பட எல்லாமே அப் டு டேட் சொல்லுவார் அவர். அந்த மாதிரி ஆள் இருந்தாங்க அவருக்கு. சுஜாதாங்கிற ஒருத்தர் கூட இருந்தார். அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பரிமாற ஆட்கள் இருந்தாங்க. அப்டேட்டாக இருந்தார் சுஜாதா. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற ஆட்களும் இருந்தாங்க. இப்போ அவருக்கு இருக்கிற ஆட்கள் யாருமே பழைய ஆட்கள் தானே. பழைய ஆட்களுக்கு புதுசாக ஒன்று யோசிக்கிறது. இவங்க வந்து அந்த படம் பார்த்தோம், அதுலேருந்து 4 சீன் உருவமோ, இதில் ஒரு சீன் உருவமோ, இப்படி மாற்றிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டு. அப்புறம் இவர் எந்த கதைகள் படிக்கிறார் சொல்லுங்கள்? புஸ்தகம் நிறைய படிக்கலாம். புக் ஃபேரில் போனீங்கன்னா உட்பட இப்போ எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது சார். சொல்லப்படாத கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது நாட்டில், உலகத்தில். சொல்லப்படாத கதை. நீங்கள் வந்து ஒரு சின்ன பணமாக இருந்தாலும் அதில் ஒரு கதை சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு கேட்ட மாதிரி ஒரு அப்டேட்டாக இருக்கணும். எந்த சீன் இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க, எந்த மாதிரி அவங்களுடைய இன்றைக்கி வந்து நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க, அந்த காலத்தில் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி காலேஜில் என்ன வார்த்தைன்னு நமக்கு தெரியுமா? என்ன மாதிரி திட்டிக்கிறாங்க, என்ன மாதிரி பேசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ட்ரெண்டு மாறிட்டே இருக்கு இல்லையா. அது வந்து ட்ரெண்டு ஒன்று. நீங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட பையனோடு நீங்கள் ஒரு ஏதாச்சும் பேச்சில் இருந்தீங்கன்னா, அவன் பேசுகிறதில் வச்சு இதான் இன்றைக்கி வந்துருக்க கொலோக்கியலான வார்த்தை இதானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரியாமல் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா என்ன, அதாவது எல்லாமே வேர்ல்டில் உலகமே ஒவ்வொரு வகையில் மாறிட்டே இருக்குது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீன் வைக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளில் பேசணும். ஆந்திராவில் மிகப்பெரிய போயிடும் சார். இந்த ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆந்திராவில் போயிடும். அது தமிழ்நாட்டுக்கு அது எந்த அளவுக்கு இது பண்ணுவோன்னு தெரியல. தமிழ்நாட்டில் வரும்போது இதை ஏற்கனவே பார்த்துட்டோம் செஞ்சவங்களுக்கு ஓரளவு வந்துடும். அது நஷ்டம் பண்ணுங்க ஆறாது சார்.
இந்த இந்த படத்துக்கும் இப்போ இன்றைக்கி வந்து நஷ்டங்கிறது வராது. பல வகையில் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம். டிஜிட்டலில் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. பல வகையில் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதுவும் அந்த மாதிரி காலை வாரிடுமோ அப்படிங்கிற பயம் பயம் இருக்காதா உங்களுக்கு? பல கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்களே சார், 500 600 கோடி. அதாவது 4 சாங்குக்கே 75 கோடி ரூபா செலவு பண்ணாருன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்பா 4 சாங்குக்கு அதில் அந்த டீட்டெயிலோடு போடுறாங்க. இந்த இடத்துல பண்ணாங்க, 4 சாங்குக்கு மட்டும் 75 கோடி ரூபா செட்டிங் கிட்டிங் அப்படின்றாங்க. அப்போ வந்து நீங்கள் படத்துக்கான செலவுகள் என்ன எப்படி எடுக்க முடியும்? அந்த ஒரு சாங்கும் 3 நிமிஷம் தான். ஒரு சாங்கும் கூட 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். 6 நிமிஷம் இருந்தால் அப்போ யாரும் உட்கார மாட்டான், கேட்க மாட்டான். 3 4 நிமிஷம் அப்படின்னா 75 கோடி ரூபா அதுக்கு மட்டும் ஆகுதுன்னு சொல்லும் போது படத்துக்கான செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? இதை வந்து அவங்க உற்சாகமாக தான் ஆரம்பித்தது. இந்த இது சங்கர் எனக்கு டைரக்ஷன் பண்ணுறாருன்னு உற்சாகத்தோடு தான் இருந்தார். ஆனால் சங்கருடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் பழசாக தான் இருக்கு. அதாவது வயசாக ஆக உங்களுக்கு சிந்தனையும் குறைஞ்சிட்டு தானே சார் இருக்கும். புது சிந்தனையோடு இருப்போம்னு சொல்ல முடியாதுல்ல. நான் யூத்தாக இருக்கும்போது எனக்கு இருந்த சிந்தனை வேறு, உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை விட உங்கள் பொண்ணு சிந்தனை நிறைய இருக்கும். டக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இதை இப்படி தானே அப்படிம்பாங்க. நீங்கள் செல்ஃபோன்லேயே நீங்கள் இன்றைக்கி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் திணறிட்டுமோ இதை கொண்டாப்பா அப்படி இப்படி அவன் முடிச்சு கொடுத்துருவான். அந்த அட்வான்ஸான ஒரு இது இருக்கு இல்லையா, டக்குன்னு பார்த்து யோசித்து சொல்கிற இது தான் அதாவது ஒரு ஒரு பரம்பரையாக ஒரு அறிவுன்னு சொல்லுவாங்களே சார். ஒரு குழந்தை பிறக்கும்போது தாத்தாவுடைய அறிவு, அம்மாவுடைய அறிவு, முப்பாட்டனுடைய அறிவு, இந்த மாதிரி பல அறிவுகள் சேர்ந்தது அப்படிம்பாங்க. அப்போது வந்து உங்கள் தாத்தா படிச்சிருக்கார், நீங்கள் உங்கள் அப்பா படிச்சிருக்கார், நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வந்து அதை பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. தாத்தா கொஞ்சம் தான் படித்தார், படிக்கலை, அப்பா தான் படித்தார், இவர் தான் படித்தார்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷார்ப்பு கொஞ்சம் குறையும். இது வந்து வளர வளர வர்ற இது தான். அதாவது அவருடைய சிந்தனைகள் பழசாயிடுச்சு. அவர் பழசாயிட்டார்ல சார். அந்த பிரம்மாண்டம் இருக்குது அவர்கிட்ட. அந்த பிரம்மாண்டத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க? பிரம்மாண்டத்துக்குள்ளே ஒரு நல்ல கதை சொல்கிறீங்களா சொல்லுங்கள். ஜென்டில்மேன்னு அதில் ஒரு கதை இருந்தது, பிரம்மாண்டம் இருந்தது. காதலனில் ஒரு கதை இருந்தது, பிரம்மாண்டம் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு எந்திரனில் ஒரு கதை இருந்தது, பிரம்மாண்டம் இருந்தது. கதை பிரம்மாண்டத்தோடு இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளப்படும். வெறும் பிரம்மாண்டம் மட்டும் இருந்தால் அவ்வளோதான். ஒன்று இன்றைக்கி வந்து பிரம்மாண்டத்தை பற்றி பெருசாக இல்லை. பல படங்கள் இங்கிலீஷில் எக்கச்சக்கமான படங்கள் வருது பிரம்மாண்டமாக. சாதாரணமாக மிரட்டுறான் அவன் வந்து. அதுவே போகிறோன்னு இவன் பார்த்துட்டு போயிடுவான்ல. இப்போ அவங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க. ராம் சரணுக்கு கொஞ்சம் காப்பாற்றிட்டோம், சங்கரையும் கொஞ்சம் கடவுள் காப்பாற்றிட்டோன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஆயிடக்கூடாதே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை தான் எல்லோருக்கும். நாம் அப்படி தான் நினைப்போம். இந்தியன் 2 மாதிரி ஆகிட வேண்டாம், இப்போ அவங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க, ராம் சரணுக்கு கொஞ்சம் காப்பாற்றிட்டோம், சங்கரையும் கொஞ்சம் கடவுள் காப்பாற்றிட்டோன்னு சொல்லிக்கலாம் நம்ம.